இந்தியாவின் கல்வி அமைப்பு நேர்மையற்ற பணம் பறிக்கும் இயந்திரமாக மாறிவிட்டதாகவும் இத்துறையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஊழல், அநீதி, பாரபட்சம், நேர்மையற்றவை ஆகிய 4 வார்த்தைகளும் இந்தியாவின் கல்வி அமைப்பு குறித்து நாட்டின் மாணவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்று குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு தயார்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த கல்வி அமைப்பு அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் கடன், மன அழுத்தம், விரக்திக்கு தள்ளுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். கல்வி அமைப்பில் நடைபெறும் தொடர் ஊழல்கள்தான் வினாத்தாள் கசிவு மாஃபியாவை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, இது தேர்வுக்கு தயாராகும் லட்சக்கணக்கான மாணவர்களின் பல ஆண்டுகால கடின உழைப்பை ஒரே அடியாக பறித்து விடுவதாக கூறியுள்ளார். தவறு செய்த விற்பனையாளர்களும் அதிகாரிகளும் ஒப்பந்தங்களையும் பதவி உயர்வுகளையும் பெறுகிறார்கள். ஆனால் சிதைந்து போன கனவுகளுடன் தனித்து விடப்படும் மாணவர்களுக்குத்தான் தண்டனை கிடைப்பதாகவும் சாடியுள்ளார். மோடி அரசும் கல்வி அமைச்சரும் இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பது ஏன் என்றும், அவர்கள் பொறுப்பு கூறலில் இருந்து விலகி நிற்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி மௌனத்தை கலைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, கல்வித்துறையில் புரட்சி ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது என்று கூறியுள்ளார்.